முழுசாக குணப்படுத்துகிற ஒரு வியாதி. அதோட தாக்கமும் அதோட வீரியமும் எவ்வளோ முக்கியம், எவ்வளோ பெரிய அளவில் இருக்குதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். நோய் ஃபஸ்ட்டு கண்டறிதலில் ரொம்ப லேட் பண்ணுறோம், இல்லைன்னா கண்டுக்காமல் விட்டுறோம். இல்லை நோய் வந்துருச்சுன்னு தெரிஞ்சாலும் மாத்திரை நம்ம கொடுத்தாலும் ஒழுங்காக சாப்பிட்றது இல்லையா, நாம் ஏன் டெய்லி மாத்திரை யார் எடுத்துக்கிறதுன்னு சொல்லி மாத்திரை ஒழுங்காக சாப்பிட்றது இல்லையா. சர்க்கரைக்கு வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிடணும், பிபிக்கு வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிடணும். அதையே நம்ம சாப்பிட்றதுக்கு மனசு வருது. ஆனால் டிபிக்கு 6 மாதம் மாத்திரை சாப்பிடுங்கிறது மனசு வர மாட்டேங்குது. நோய் கண்டறிதல் இல்லாததுனால அது நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிறதும் இல்லை, அதுக்கான வைத்தியமும் பார்க்கறது இல்லை. சரி, நமக்கு மற்றும் நோய் சின்ன லெவலில் இருக்கலாம், ஆனால் நம்மளோட எச்சி மூலியமா மற்றவங்களுக்கு பரவுது இல்லையா, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பரவுது இல்லையா. நமக்கு சாதா சரி ஜுரம்னு சொல்லி விட்டுடுறோம். அது நமக்கு சரியாக போகலை. அடுத்த விஷயம் நம்ம கிட்ட இருந்து போகிறது உங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லை பிள்ளைங்களுக்கோ இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ அது என்ன ஆகுதான், பெரிய லெவலில் பாதிப்படையும். டிபி இந்தியாவிலேருந்து ஒழியாமல் இருக்கிறது. நம்ம டிபி முன்னாடி எவ்வளோ நோய் ஒழிச்சிருந்தாலும் டிபி முக்கியமாக ஒழிக்க வேண்டியது காரணம். ஏன்னா அதனால் ஏற்படக்கூடிய இறப்புகள் ரொம்ப அதிகம். அதாவது 100 பேர் டிபி வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 30% பேர் இறந்துடுறாங்க. எதனால்? சரியாக வைத்தியம் பார்க்காதனால. உங்களுக்கோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ 2 வாரத்துக்கு மேலே தொடர்ந்து இருமல் இருக்குது, இல்லை தொடர்ந்து சளி இருக்குது, இல்லை அதிகமான ஜுரம் இருக்குது, விட்டு விட்டு வந்துட்டு போகுது, நான் அங்கே போனோம் இங்கே போனோம், நான் சளி ஜுரமாகல குணமாகலன்னா அடுத்த கட்ட டெஸ்ட்டுக்கு தான் போகணுமே தவிர அடுத்தடுத்து மெடிக்கலில் மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கவும் கூடாது. சளி மாத்திரை எது மாத்திரை போட்டாலும் கேட்கும், குறையும். ஆனால் அது ரொம்ப நாளைக்கு குறையாது. அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி இருக்கிறது இந்த மாதிரினா உடனே டாக்டர் பார்த்துட்டு டிபிக்கான டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். சரியா? கவர்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 3000 ரூபா 4000 ரூபா மதிப்புள்ள டெஸ்ட் எல்லாமே ஃப்ரீயாகவே பண்ணுவாங்க. ஆரம்ப சுகாதார நிலையத்திலே பண்ணுவாங்க, ஃப்ரீயாகவே பண்ணுவாங்க. சளி டெஸ்ட் எடுத்து அவங்களே செக் பண்ணி பார்த்து இருக்குது இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்க அடுத்தது பார்த்துக்குவாங்க. சரிங்களா? சரி, வேறு என்ன பண்ணணும்? உங்களுக்கு தெரிஞ்சவங்க கேட்டா டிபி இருந்தாங்கன்னா அவங்கள பதிவு பண்ண வைக்கணும். பதிவு பண்ணால் என்னதுன்னா மாத்திரை முழுசாகவே ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அந்த மாத்திரைலாம் நீங்கள் தனியாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 600 ரூபாய் 700 ரூபாய் ஆகும். அந்த மாத்திரையை 6 மாத காலத்துக்கோ 8 மாத காலத்துக்கோ உங்களுக்கு எவ்வளோ நாள் சாப்பிடணுமோ கவர்மெண்ட் ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பதிவு பண்ணால் மாதம் நமக்கு ஊட்டச்சத்து அதிகமாகணுன்றதுக்காக கவர்மெண்ட் நமக்கு பணம் தராங்க. இவ்வளோ நாள் 500 ரூபாய் மாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ தமிழக அரசு அதோட பட்ஜெட்டில் வர செப்டம்பர் அக்டோபர் மாதத்துலேருந்து 1000 ரூபாவை அதிகப்படுத்த போகிறாங்க. ஸோ டிபி கண்டறியது எவ்வளோ முக்கியமோ அதே நேரம் பதிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பதிவு பண்ணால் நம்ம ஊட்டச்சத்துக்கு தேவையான கவர்மெண்ட் நலத்திட்ட உதவிகள் நிறைய கிடைக்கும். எப்படியாவது கவர்மெண்ட் டிபி 2030க்குள்ளார ஒழிக்கணுன்றது உலக நாடுகள்லாம் எடுத்த முடியுது. ஆனால் இந்தியா 2025 முடிக்கணும்னு உட்பட்டு அதுக்காக பெரிய அளவில் நான் சொன்னேன்ல வருஷத்துக்கு 30 பில்லியன் அமௌண்ட், 1 கோடி 2 கோடி இல்லை, 30 பில்லியன் அளவுக்கு செலவு பண்ணுறாங்க. இந்த மருந்து மாத்திரை கொடுக்கறதுக்கு, டெஸ்ட் கொடுக்கறதுக்கு, டாக்டர் சம்பளம் கொடுக்கறதுக்கு, இந்த வைத்தியம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும். அதனால் இது தயவு செஞ்சு உங்களுக்கோ இது உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். சரிங்களா? சரி, வேறு எப்படி நான் இதை தடுத்துக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, சின்னதாக அதிக கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது மாஸ்க் போட்டுக்கோங்க. என்னால் வாயிலிருந்து வரைக்குமே தடுக்க முடியாது, திருச்சி பரப்புறது. ஆனால் நம்ம தெரியாமல் தான் பரப்போம். ஆனால் நம்மளை நாம் தான் பார்த்துக்க முடியும். நாம் கூட்டமாக போகிற இடத்துக்கு மாஸ்க் போட்டுக்கோங்க. பெரியெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற இடத்துக்கு மாஸ்க் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இரும்பும்போது கர்ச்சீஃபோ துணியோ வச்சு முகத்தை மூடிட்டு இரும்புங்க. சரியா? அதுக்கப்புறமேட்டு வெளியிலலாம் போயிட்டு வந்தால் கை காலில் நல்லா சோப்பு போட்டு கழுவுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் உங்களை நீங்களே தற்காத்து கொள்வது.